ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ பெரியவாளை நன்னா பிடிச்சிக்கோ, உன்னை எப்போதும் காப்பாற்றுவா அப்படின்னு பிரதோஷம் மாமா வழிகாட்டுறாளாம் இன்னொரு சின்ன பையன் இளைஞன்கிட்ட. இந்த தகவலை அவரே பகிர்ந்துக்கிறார். தில்லைநாதன் அப்படிங்கிறவர் தன்னோட நேரில் கண்ட அனுபவத்தையும் சொல்கிறார். இது 1980 அந்த இஸ்லாம்பூருங்கிற ஊருக்கு அஸ்தமனம் ஆகிற சமயம் விஜயம் பண்ணியிருக்கா. அப்போது அந்த வாலிப பக்தரும் உடன் இருந்தாராம். கண்களில் நீர் பொங்கி வழிய முகத்தில் ஆனந்தம் ஜொலிக்கிறது அந்த வாலிபனுக்கு. ஸ்ரீ பெரியவாளை தரிசிக்க அவன் நிற்கிறான். அப்போது அவனை பார்க்கும்போது ரொம்ப கலப்பாக தெரிஞ்சான். பெரியவாளோட தரிசனம் கிட்டிதேங்கிற ஏக்கம் நீங்கியது போல இருந்தது அவனுடைய முகபாவம். அவன் சொல்கிற தகவல் தான் என்ன அப்படின்னு தில்லைநாதன் சொல்கிறார். ரொம்ப ருசிகரமான தகவலாக இருந்தது. இன்றைக்கி பிரதோஷம் மாமாவை பார்க்க ஒரு தடவை போன போது மாமா இவன்கிட்ட சொன்னார், பெரியவாளை நன்னா பிடிச்சிக்கோடா, உன்னை எப்பவும் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி அவனை தரிசனம் பண்ணி அனுப்பி வச்சாராம். அப்போது ஸ்ரீ பெரியவாளோ மீரஜுங்கிற இடத்துல முகாம், அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி பிரதோஷ மாமா அவன்கிட்ட கண்டிப்பாக சொல்லி அனுப்புகிறா. அந்த வாலிபன் சொல்கிறான், எனக்கும் மெட்ராஸ் தவிர இந்த ஊரெல்லாம் ரொம்ப புதுசு தான், எனக்கு எந்த இடமும் தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட ரயிலில் ஏறி மீரஜ் வந்த உடனே கேட்டுண்டு இறங்கிட்டேன். ஊருக்குள்ளே போய் பார்க்குறேன், அந்த ஊரில் ஸ்ரீ பெரியவா இருக்கிற சோடே தெரியாமல் தமிழ் பேசுகிறவா யாராவது தென்பட்டா கேட்கலாமேன்னு பார்த்தா ஒருத்தரும் அப்படி எனக்கு கிடைக்கவே இல்லை. கன்னட பாஷையும் எனக்கு தெரியாது. ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கேட்டு பார்த்து அப்போது எனக்கு கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா? ஸ்ரீ பெரியவா அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாருங்கிற தகவல். இது மட்டும் எப்படி தெரிஞ்சுது? ஆனால் அவர் எந்த ஊருக்கு போனார்னு தெரியலையே. அப்படி தெரிஞ்சுட்டாலும் அந்த ஊருக்கு எப்படி போகிறதுங்கிறது ஒரு தயக்கம். ஒரு விபரமும் தெரியாத என்ன எந்த இடத்துல எப்படி தேட முடியும்னு நம்பிக்கையே இல்லாமல் மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றேன். திரும்பவும் நான் ஸ்டேஷனுக்கு வர நேரம் எப்போன்னா சாயங்காலம் 3 மணி வரைக்கும் ஸ்டேஷன்லேயே இருக்கேன். ஸ்ரீ பெரியவாளை இத்தனை தூரம் வந்து தரிசிக்க முடியலை, அப்படி ஒரு பாக்கியசாலியாக ஆயிட்டேனே அப்படின்னு நொந்துக்கும் போது சரி ஸ்ரீ பெரியவா கைவிட மாட்டா, எப்பவும் காப்பாற்றுவான்னு பிரதோஷ மாமா சொன்னார் இல்லையா, அது பொய்யாயிடுத்தே, இதுதான் என்னோட வாஸ்தவமான நிலையோ அப்படின்லாம் நினச்சி ஒரே விதமாக கவலைப்பட்டுருக்கிற நேரம் துக்கம் தொண்டையை அடைக்கிறது, கண்ணீரும் வடிகிறது. சரியாக சாயங்காலம் 3 மணி. இனி திரும்ப சென்னைக்கு திரும்பணும் தான் அப்படின்னு முடிவு செஞ்சு டிக்கெட் எடுக்க மனசில் வேதனையோட க்யூவில் நிற்கிறேன். தூக்கத்தில் சோர்ந்து போய் நின்னவனுக்கு செவியில் தேனா அப்போது அங்கே தமிழ் குரல். அதை கேட்ட பின்னாடி மனசில் தெம்பு தானாக வந்துடுச்சு. க்யூவை விட்டு நகர்ந்து இவாக்கிட்ட போய் தமிழில் விசாரித்து பெரியவா இருக்கிற இடத்த கேட்டு தெரிஞ்சுண்டு அவள் அங்கே போய் பார்த்துடலாங்கிற மனசில் நம்பிக்கை வந்தது. அவாக்கிட்ட போய் மெதுவாக பெரியவாளை பற்றி விசாரித்த போது இன்னொரு இன்ப அதிர்ச்சி அங்கே காத்துட்டுருக்கு. அடடா, பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தானே நாங்களும் வரோம். எங்களோட வந்தவர் ஒருத்தர் மெட்ராஸ் போகிறார், அவரை வண்டியத்தை தான் நாங்கள் வந்தோம். திரும்பவும் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அங்கே பெரியவா இருக்கிற இடத்துக்கு போகிறோம், நீங்களும் எங்களோடையே காரில் வரலான்னு விட்டார். இது இன்னொரு ஆச்சரியம். நாங்கள் 15 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரோம், இப்போ பெரியவா 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிருப்பார், வாங்க போகலான்னு அழைச்சிட்டு போகிறாளாம். அப்போது சொன்னது ஸ்ரீ பிரதோஷம் மாமா வாக்கு எவ்வளவு சத்தியமானது உண்மையானதுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸ்ரீ பெரியவா தன்னோட பக்தர்கள்லாம் எப்படியெல்லாம் அனுகிரகம் செய்கிறாருங்கிறது என்னோட பதிவை பார்த்தானே நீங்கள்லாம் கேட்டுக்கணும். அது நான் சொல்லும்போது எனக்கு மெய்சொல் இருக்கிறது. தன்னை அழைச்சிட்டு போக தயாராக இருந்தவாக்கிட்ட இந்த வாலிபர் வேற சொல்லி அந்த பக்தர்களுக்கும் ஸ்ரீ பெரியவாளுடைய பெருங்கருணையை சொல்கிறார். அபார கருணம் சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நம்பிக்கையே வாழ்க்கை, நம்பினார் கைவிடப்படார்.